வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தென்னிலங்கையில் பிரபல பிக்குவை கட்டுவைத்து வெளுத்த இருவர் இனி வீடியோ போட்டால் கொலை செய்வதாக மிரட்டியதால் பரபரப்பு. உலகக்கண்ண கால்பந்த அரங்கை திரும்பி பார்க்க வைத்த கருப்பு பேரழகி இணையத்தில் வைரலாகும் வைரல் காணொளி. கொடிய விலங்குகள் நிறைந்த ஜலகாட்டுக்குள் வாகனத்திலிருந்து இறங்கிய ஐவருக்கு நேர்ந்த நிலைமை கடும் போதையில் செய்த அட்டகாசம், இறுதியில் நேர்ந்த பரிதாபம். சினிமா பாணியில் கடத்தல் அகமதாபாத் விமான கழிவறை ஸ்பீக்கருக்குள் பல கோடி இந்திய மதிப்பிலான தங்கம், விசாரணைகளில் பல திடுக்கிடும் தகவல். மட்டக்களப்பில் 5 படுகொலை சம்பவங்களுடன் பிள்ளையானுக்கு தொடர்பு, சிஐடியின் விவரம் சமர்ப்பிப்பு. அரசாங்கத்துக்கு புலம்பெயர் அமைப்பு கடந்து நிதி, அர்ச்சுனா எம்பி விளக்கம் அளிக்க வேண்டும் தேர்தல் காட்ட. காலி முதல் பொத்துவில் வரையான கடற்பகுதிகளுக்கு வளிமண்டல திணைக்களத்தின் அம்பர் எச்சரிக்கை. துபாயிலிருந்து குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகருக்கு வந்து இண்டிகோ விமானத்தில் தங்கம் கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் விமான பொறியியலாளர்களின் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளார்கள். வழக்கமான சோதனைகளில் சிக்காத பயணிகளின் இடத்தில் அணுக முடியாத விமானத்தின் முற்பகுதி கழிவறையில் உள்ள ஸ்பீக்கர் பாக்ஸை கழட்டி சோதனையிட்ட போது அதற்குள் கருப்பு நிற டேபிளால் சுட்டப்பட்ட 2 பைகள் மறைத்து வைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பைகளிலிருந்து வெளிநாட்டு முத்திரையிடப்பட்ட 2 கிலோ 793 கிராம் எடை கொண்டு 24 தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதன் சர்வதேச சந்தை மதிப்பு சுமார் 4,26,89,325 ரூபாயாகும். இந்த தங்கத்துக்கு யாரும் உரிமை கோராத காரணத்தினால் அது சுங்க சட்டத்தின் கீழ் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் சமூக வலைதளங்களில் விவாதத்தை கிளப்பியுள்ள நிலையில் விமானம் அல்லது தரை கட்டுப்பாட்டு ஊழியர்களின் உதவியின்றி பயணிகளால் இவ்வாறு ஸ்பீக்கருக்குள் தங்கத்தை மறைத்து வைக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ள இந்த ஊழியரிடம் தீவிர விசாரணைகள் நடத்த வேண்டும் என்று நொட்டிஷன்கள் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் டேக் செய்து பதிவிட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. துறவரத்திலிருந்து நீக்கப்பட்ட ராஜாங்கனையை சத்திரத்தினர் என்ற துறவி மீது அடையாளம் தெரியாத 2 தாக்குதல் நடத்தியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை இரவு இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக வேனில் இருந்த 2 தங்களுடைய முகங்களை மூடிக்கொண்டு அவரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக குறித்த துறவி கருத்து தெரிவிக்கையில், இந்த நாட்டில் மக்களுடைய பற்றிய அக்கறையுடனும் இறக்குடனுடனும் தான் காணொலிகளை வெளியிட்டு வந்தேன். காணொலிகளை வெளியிடுவதை நிறுத்துமாறு, அவ்வாறு செய்யாவிட்டால் எம்மை கொலை செய்வதாகவும் அவர்கள் மிரட்டியுள்ளார்கள். ஜனாதிபதி, பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோருக்கு இந்த விடயத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். எனக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லை என்று ராஜாங்கனை சத்தாரத்தின தேர்தல் விசனம் வெளியிட்டுள்ளார். எனது விகாரைக்கு முகமூடி அணிந்த நிலையில் 2 வந்தார்கள். அவர்களில் ஒருவர் பரமனானவராகவும் மற்றொருவர் சற்று மெலிந்தவராகவும் இருந்தார். அவர்கள் கதவை உள்ளே உடைத்துக் கொண்டு என்னை பலமாக தாக்கினார்கள். எனது மணிக்கணனையும் தொலைபேசியையும் எடுத்துச் சென்றார்கள். காணொலிகளை வெளியிடுவதை நிறுத்துமாறு அவர்கள் செய்யாவிட்டால் எம்மை கொலை செய்வதாக மிரட்டினார்கள். அடுத்த முறை வந்தால் உயிருடன் விடமாட்டோம் என்று எச்சரிக்கை செய்தார்கள். அவர்கள் என்னை மிகவும் கடுமையாக தாக்கினார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தாக்குதலில் காயமடைந்த துறவி சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலுக்குள்ளான காரணம் மற்றும் தாக்குதல் நடத்தியவர்களின் அடையாளம் இன்னும் வெளியிடப்படவில்லை. உலகமே அவளுடன் எதிர்பார்த்து ரசித்து வரும் 2026 FIFA உலகக்கிண்ண கால்பந்து போட்டியின் முன்னணி நட்சத்திர வீரர்களை தாண்டி ரசிகர்களின் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்துள்ளார் ஒரு கருப்பின பெண். மைதானத்தில் உலகக்கிண்ண போட்டியை காண வந்திருந்த இவரை எதிர்பாராத விதமாக தற்செயலாக படம் பிடித்து ஒரு சிறிய வீடியோ கிளிப் தற்போது உலக கால்பந்து ரசிகரிடையே காட்டுத்தீயாக பரவி இணையத்தை ஆக்கிரமித்துள்ளது. நடப்பு உலகக்கிண்ண தொடரில் இதுவரை அதிக பேரால் பார்க்கப்பட்ட மற்றும் அதிக கவனத்தை ஈர்த்த ஒரு வைரல் பாத்திரமாக இந்த பெண் மாறியுள்ளதோடு இந்த வீடியோவும் உலகக்கிண்ண வரலாற்றில் மிகவும் பிரபலமான வீடியோக்களில் ஒன்றாக இடம் பிடித்துள்ளது. முன்னாள் பிரதி அமைச்சர் சிவனேசந்துரை சந்திரகாந்தன் உட்பட 3 சந்தேக நபர்களுக்கு எதிராக மட்டக்களப்பு பிராந்தியத்தில் அரங்கேற்றிய 5 வெவ்வேறான படுகொலை சம்பவங்கள் தொடர்பான விவரங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசந்துரை சந்திரகாந்தன், ரசிக் முகமது, ஃபைசர் மற்றும் ஹமீத் லெப்ரே முகமது ஆகியோரை இந்த புலனாய்வு விசாரணையில் சந்தேகநபர்களாக பெயரிடப்பட்டுள்ளார்கள். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேசாடா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவருக்கு எவ்வித பிரச்சனை இல்லை எனவும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நளினி தேசித்த தெரிவித்துள்ளார். பேராதனை போதனா மருத்துவமனையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். சிலை ஆபத்தான நிலையில் இருப்பதாக பலரும் கூறிய நிலையில் இதன் உண்மைத்தன்மை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் அமைச்சரிடம் வினவிய போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார்.
அவர் மேலும் தெரிவிக்கையில் உயிர்த்தினாய் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் சரியான பாதையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. வெளிவரும் சாட்சியங்களின் அடிப்படையில் சில நபர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். மேலதிக விசாரணைகளுக்காக அவர்களுக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்படுகின்றன. இந்த விவரங்கள் அனைத்தையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவ்வப்போது பி அறிக்கை மூலம் நீதிமன்றத்துக்கு அறிக்கை செய்கிறது. அதன் அடிப்படையிலேயே சுரேஷ் சாலா தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டுள்ளார். அவரது முதலாவது 90 நாட்கள் தடுப்பு காவல் காலம் மே மாதம் இறுதியில் நிறைவடைந்தது. தற்போது மேலும் 90 நாட்களுக்கு தடுப்பு காவல் உத்தரவு கையெழுத்திடப்பட்டு அதற்கமைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகளை விரிவுபடுத்தப்பட வேண்டுமாயில் காவலில் உள்ள சுரேஷ் சாலா தமக்கு தெரிந்த தகவல்களை விரைவாக வழங்க வேண்டும். விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதே அவர் குற்றமற்றவரை நிரூபிப்பதற்கான வழியாகும். தவறு செய்திருந்தால் மட்டுமே தகவல்களை மறக்கக்கூடிய தேவை ஏற்படும். குற்றமற்றவர் என்றால் அச்சப்படாமல் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அவர் தற்போது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது ஊட்டச்சத்து நிலையில் இந்த பிரச்சனையும் இல்லை என்பது அறிக்கையின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் முறையாக கிடைக்கின்றன. எனவே அவரால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைக்கு ஒத்துழைக்க முடியும். தடுப்பு காவல் உத்தரவில் உள்ள ஒருவருக்கு வழங்கப்பட வேண்டிய அடிப்படை வசதிகள் சில உள்ளன. அவை அனைத்தும் சாலாவிற்கு வழங்கப்படுகின்றன. அவர் மருத்துவ சிகிச்சையை கோரிய போது அது வழங்கப்பட்டது. பல் மருத்துவ சிகிச்சையை கோரிய போதும் அதுவும் வழங்கப்பட்டது. அவருக்கு சிறப்பு சலுகைகள் அல்லது புறக்கணிப்புகளோ சாட்டப்படவில்லை. சாதாரண நடைமுறையே பின்பற்றப்படுகிறது. விசாரணையை சரியாக முன்னெடுக்கும் அதிகாரி ஒருவரை நீக்குமாறு யாராவது கூறினால் அவரை குற்றம் சுமத்தும் நபரே குற்றவாளி என்பது அதிலிருந்து தெளிவாகிறது என்பது குறிப்பிட்டுள்ளார். கேண்டி மாத்திரை வீதி அம்பத்தென்ன பகுதியில் நேற்று நண்பகல் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்று நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 8 மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக கட்டகஸ்கோட்டை போலீசார் தெரிவித்துள்ளார்கள். விபத்து நடந்தபோது பாடசாலை வேனில் சுமார் 20 மாணவர்கள் பயணம் செய்துள்ளார்கள். விபத்தில் காயமடைந்த மாணவர்கள் உடனடியாக கட்டகஸ்தோட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். காயமடைந்த மாணவர்களின் உடல்நிலை கவலைக்கிடமாக இல்லை எனவும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது. தற்போதைய அரசாங்கம் புலம்பெயர் அமைப்புகளிலிருந்து எவ்வளவு நிதியை பெற்றுள்ளது என்பது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத் அர்ச்சுனா வெளிப்படையாக விளக்கம் ஒன்றை வழங்க வேண்டும் என ஜனசித பெருமுற கட்சியின் தலைவர் பத்திரமுள்ள சீலரண்ண தேர்தலை வலியுறுத்தியுள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டுள்ள தேர்தல் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு புலம்பெயர் அமைப்புகள் எவ்வளவு நிதியுதவி வழங்கின என்பதையும் அர்ச்சுனா தெளிவுபடுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். புலம்பெயர் அமைப்புகளிலிருந்து நிதி கிடைக்கவில்லை என கூறப்படும் பட்சத்தில் இதற்கு முன்னர் கிடைத்ததாக கூறப்படும் நிதி எங்கே சென்றது, அது யாருக்கு வழங்கப்பட்டது போன்ற கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். அர்ச்சுனா நேர்மையானவராக இருந்தால் இந்த தகவலை வெளியிட வேண்டும் எனவும் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்த எந்த ஒரு முயற்சிகளும் இடமளிக்க கூடாது என்றும் சீலரட்ன மிதேதர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜாழ தேசிய சரணாலயத்துக்குள் வனவிலங்கு சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் 5 சுற்றுலா பயணிகள் கைது செய்துள்ளார்கள். இந்த சம்பவம் ஜாழ தேசிய சரணாலயத்தில் சுதுவெளி முள்ள பகுதியில் பதிவாகியுள்ளது. சஃபாரி பயணம் செய்த 2 ஜீப் வண்டிகளில் இந்த குழுவினர் சரணாலயத்தின் விதிகளை மீறி ஜீப் வண்டிகளிலிருந்து கீழே இறங்கி நடந்து சென்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போது அவர்களின் வனவிலங்கு அதிகாரிகளையும் அச்சுறுத்தியுள்ளார்கள். அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்ய திசமகாராம நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதேவேளை ஜால ஜீப் சங்கங்களின் கூட்டமைப்பு குறிப்பிடுகையில் ஜால சரணாலயத்துக்குள் ஜீப் சாரதிகளோ அல்லது வேறு நபர்களோ விதிகளை மீறினால் அவர்கள் கைது செய்வதற்கும் சம்பந்தப்பட்ட ஜீப் வண்டிகளுக்கு சஃபாரி சேவையை தடை செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஜீப் வண்டிகள் குறித்து முறையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் அந்த ஜீப் வண்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவில்லை என்றும் அவர்கள் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார்கள். காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளுக்கு பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு ஏற்படக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் அம்பர் எச்சரிக்கையை விடுவித்துள்ளது. திணைக்களம் வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிவிப்பின்படி குறித்த கடற்பகுதிகளில் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் கடல் பகுதிகள் கொந்தளிப்பாகவும் காணப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கட்பட்டிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் கடல் அலைகளின் உயரமானது 20 மீட்டர் தொடக்கம் 25 மீட்டர் வரை உயரக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடற்தொழிலாளர்களும் கடற்படையினரும் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டல திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புத்தளம் மரங்குணிய பத்தாங்கட்டை பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 இளைஞர்களிடம் QR குறியீட்டை கேட்ட ஊழியர் ஒருவர் ஓடோட விரட்டி தாக்கியுள்ளதாக மதுரன்களிய போலீசார் தெரிவித்துள்ளார்கள். குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு மோட்டார் சைக்கிளில் வந்த 2 இளைஞர்கள் தங்களுடைய வாகனத்துக்கு எரிபொருள் நிரப்புமாறு ஊழியரிடம் கேட்டுள்ளார்கள். எரிபொருள் வழங்குவதற்கான QR குறியீட்டை காட்டுமாறு ஊழியர் கோரியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் தாங்கள் மதுரங்குழியைச் சேர்ந்தவர்கள், எங்களுக்கு என QR குறியீடு வேண்டியிருக்கிறது என கூறி தகாத வார்த்தைகளால் திட்டி ஊழியரை ஓடோட விரட்டி தாக்கியுள்ளார்கள்.
தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர்கள் தவக்கவசம் அணியாமல் இருந்ததாகவும் அவர்கள் மதுபோதையில் இருந்ததாகவும் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த தாக்குதல் சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதுடன் சந்தேக நபர்கள் மதன்குழி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் மதன்குழிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதன் காரணமாக டெங்கு நோயாளர்கள் முகாமைத்துவம் தொடர்பான புதிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த வழிகாட்டுதல்கள் அனைத்தும் மருத்துவ நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் மருத்துவர் ஹன்சக விஜயமொழி தெரிவித்துள்ளார். அதன்படி டெங்கு காய்ச்சலில் சந்தேகிக்கப்படும் நோயாளர்களுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகளை தாமதமின்றி விரைவாக மேற்கொள்வதை உறுதி செய்யும் வகையில் நோயாளரிடமிருந்து இரத்த மாதிரிகள் பெற்றுக்கொள்வதற்கு தேவையான அனைத்து உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சல் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் ஒவ்வொரு நோயாளரும் தகுதி வாய்ந்த மருத்துவ அதிகாரிகளின் நேரடி மேற்பார்வையின் கீழ் வைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் நோயாளர்கள் இந்த இரத்த மாதிரிகளை தாமதமின்றி வழங்க முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டு இதுவரை 41,144 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த நிலைமை மேலும் அதிகரித்தால் மருத்துவமனை அமைப்பால் சமாளிக்க இயலாது என்றும் பல மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுவித்துள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பதில் பணிப்பாளர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது டெங்கு வைரஸின் ஒரு புதிய வகை பரவுவதாகவும் குழந்தைகளிடையே டெங்கு காய்ச்சலின் அறிகுறி மாறியுள்ளதாகவும் குழந்தைகள் நல மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் இன்று தொடக்கம் 20ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெங்கு கட்டுப்பாட்டு வாரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி இன்று தொடக்கம் 17ஆம் தேதி வரை நகரங்கள் வடிகால் அமைப்பு, வணிக வளாகங்கள், வழிகாட்ட தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் உட்பட பொது இடங்களுக்கு சுத்தம் செய்யப்பட உள்ளன. அதேபோல் 18ஆம் தேதி பாடசாலைகள், முன்பள்ளிகள் மற்றும் தனியார் மேலதிக வகுப்புகள் உட்பட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கு அவற்றின் சுற்றுப்புற வளாகங்களுக்கும் சுத்தம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலை வளாகங்களை சுத்தம் செய்யும் நாளாக 19ஆம் தேதி பெயரிடப்பட்டுடன் தனிப்பட்ட வீடுகள் மற்றும் வீடுகளை சுற்றியுள்ள வளாகங்களை சுத்தம் செய்யும் பணிகள் 20ஆம் தேதி மேற்கொள்ளப்பட உள்ளன. விமல் வீர உட்பட 6 பேருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை ரவங்க உதயன் கம்பன்பில மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தலித் நீதிவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சால தொடர்பான விசாரணைகளுக்கு பாதகம் ஏற்படும் வகையில் சமூக ஊடகங்களை கருத்து வெளியிட்டதாகவே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் ஜூலை 1ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையமாக கோரப்பட்ட நிலையில் அவர்களை நீதிமன்றத்தில் அழைப்பது அவசியமில்லை என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அத்துடன் சட்ட நடவடிக்கைகளை மேன்மையூட்டி நீதிமன்றத்தில் தொடரப்பட வேண்டும் எனவும் மன்றம் குறிப்பிட்டுள்ளது. பணச்செலவு தடுப்புச் சட்டத்தின் கீழ் தனக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கில் சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என உத்தரவிடுமாறு கோரி ஜோசிர ராஜபக்ச தாக்கல் செய்த சீராய்வு மனுவை நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி அமல் ரணராய மற்றும் சுமுது பிரேமச்சந்திர ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. ஜோசிர ராஜபக்ச சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி கபீஸ் பாரிஸ் இந்த வழக்கில் தனது சேவை பெறுவதுடன் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டிருந்த டெய்சி ஃபோர்ஸ் என்ற பெண் சட்டமா அதிபரினால் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நிலைமை அவ்வாறு இருக்க தனது சேவை பெறுவதற்கு எதிராக மாத்திரம் சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னெடுத்துச் செல்வது சட்டத்துக்கு முரணானது என்றும் அவர் வாதிட்டுள்ளார். எனினும் ஒரு பிரதிவாதிக்கு எதிராக மட்டுமேயாயின் சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டு முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான சட்டப்பூர்வ சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பிரதி மன்றாடிகள் நாயகம் ஜனக பண்டார நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த சட்ட நிலைமை குறித்து நாளை முழுமையான விசாரணை நடத்துவதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவேற்ற வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.